Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths chapter 12 area related to circles exercise 12.2 7th sum பார்க்க போறோம். A chord of a circle of radius 12 cm subtends an angle of 120 degree at the center. Find the area of the corresponding segment of the circle. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த சர்க்கிள் வித் சென்டர் ஓ. இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்டென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதே மாதிரி ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the area of the corresponding segment of the circle. segment of the circle தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். that is segmentனா இந்த பார்ட்டும், இது வந்து minor segment, major segment வந்து இந்த full part. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸ் அதே மாதிரி ஆங்கிள் இதெல்லாம் வச்சு ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நான் இது ஓன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏ, இது பி, அதுக்கப்புறமா இது வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் இந்த ஃபுல் ஓஏபிபி, இந்த இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த செக்டார். இந்த பார்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டார் ஓஏபிபி ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி இன்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ தீட்டா வந்து நமக்கு தெரியும் 120 டிகிரி, 360 இன்டு நம்மளுக்கு வந்து இங்கே கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் பை ஆஸ் 3.14. ஸோ நான் பை இருக்கிற இடத்துல 3.14ன்னு நான் போடுறேன். ஆர் ஸ்கொயர் வந்து 12 இன்டு 12 வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். 120 பை 360 இன்டு 314 பை 100 இன்டு 12 இன்டு 12. இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 12 1s are 12, 3s are 36. அதே மாதிரி இப்போ 3 1s are 3, 4s are 12. இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து இங்க 100 இருக்கு. இது வந்து 2 டேபிள்ஸ்ல நம்மளுக்கு சால்வ் ஆகும். ஸோ 2 5s are 10, இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து 2 2s are, அதே மாதிரி திருப்பியும் 2 டேபிள்ஸ்லேயே சால்வ் ஆகும். 2 1s are, இது 225 டைம்ஸ். இப்போ ஃபர்தரா வந்து நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 314 இன்டு 12 by 25. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும் போது எனக்கு 314 இன்டு 12 பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 3768 by 25, which is equal to 150.72 centimeter square. இதான் வந்து என்னோட ஏரியா ஆஃப் த செக்டார் பார்ட். இந்த செக்டாரோட ஏரியா வந்து இதான் ஆன்சர். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் மைனர் செக்மெண்ட்டோட ஏரியா தான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மைனர் செக்மெண்ட், தட் இஸ் ஏபிபி. இந்த மைனர் செக்மெண்ட்டோட ஏரியா மட்டும் தான் எனக்கு தேவை. ஆனால் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த ஃபுல் செக்டாரோட ஏரியா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த செக்டார்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் பார்ட்டை மட்டும் நான் சப்ராக்ட் பண்ணும் போது எனக்கு செக்மெண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிடும்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், செக்டார் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த செக்டார்லேருந்து ட்ரையாங்கிள் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு செக்மெண்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் இந்த ஷேடட் போர்ஷனோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஈக்குவல் டு area of sector OAPB minus area of triangle OAB. இப்போ நான் இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் OAB, இப்போ ட்ரையாங்கிள் OAB எடுத்துக்கும் போது இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு இருக்கு. இது வந்து O, இது A, இது B. இது வந்து நம்மளுக்கு சர்க்கிள்ல இருக்கிற இந்த ட்ரையாங்கிள். இது வந்து நம்ம 120 டிகிரி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ எனக்கு இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, half into r square sin theta. இப்போ theta வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா நம்மளோட theta வேல்யூ வந்து 90 டிகிரிக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். இல்ல வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்றதுனால பண்ணலாம். பட் ஆனா அது சம்டைம்ஸ் வந்து அது தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், தட் இஸ் ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் டின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ODB. இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் இப்போ எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம பெர்பெண்டிகுலர் இந்த பைசெக்டார் வரும்போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக தான் டிவைட் ஆகும்ட்டு. ஸோ நம்மளுக்கு இது என்ன ஆகும்னா, இது 60 டிகிரி ஆகும், இது வந்து 60 டிகிரியாக பிரிச்சுக்கும். ஸோ 120 வந்து 60 into 60 ஆகும், இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வந்து எனக்கு தெரியும். இது 90, இது 60 எனக்கு தெரியும். ஸோ நான் ஆங்கிள் பியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன் ட்ரையாங்கிள் OAB ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது, half into base into height. இப்போ நான் என்னோட பேஸ் வந்து என்னது, half into base வந்து AB into height வந்து OD. இப்போ எனக்கு இந்த லென்த் மட்டும் தான் தெரியும். இதுதான் வந்து நம்ம அந்த சர்க்கிள்ல இருக்கிற அந்த ரேடியஸ். அதனால வந்து இது 12ன்னு நம்மளுக்கு தெரியும். எனக்கு இது தெரியாது. அதே மாதிரி இதோட லென்த்தும் எனக்கு தெரியாது. தட் இஸ் ஏபியோட லென்த்தும் எனக்கு தெரியாது, ஓடியோட லென்த்தும் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டா இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு பைசெக்டார் வரைஞ்சு அதை வந்து நான் அப்போ வந்து பைசெக்டார் வரையும் போது இது வந்து நம்மளுக்கு ஈக்குவல், ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சி அது பைசெக்ட் ஆகும் போது நம்மளுக்கு ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ இது 60 பிரியும், இது 90 ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன் ட்ரையாங்கிள் ODB எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ODB சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் of triangle equal to 180 degree. So இப்போ எனக்கு என்ன தெரியும், 60 degree plus 90 degree plus angle B, that is angle O plus angle D plus angle B equal to 180 degree. அப்போ angle B equal to 180 degree minus 150 degree. அப்போ angle B ஓட வேல்யூ என்னது, 30 டிகிரின்னு எனக்கு தெரிஞ்சிடுது. ஸோ நான் இங்கே 30 டிகிரி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஆங்கிள் மூணுமே தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த லென்த் எனக்கு தெரியாது, அதே மாதிரி ஓடியோட லென்த்தும் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து சைன் யூஸ் பண்ண போறேன். சைன் யூஸ் பண்ணும் போது ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ், நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, சைன் 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். இப்போ ஆப்போசிட் அப்படின்னு வரும்போது ஆங்கிள் 30யோட ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா OD வரும். ஸோ OD பை OB.
அதே மாதிரி sin 30 ஓட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு OD வந்து எனக்கு தெரியாது, OB ஓட வேல்யூ வந்து 12 எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் OD கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட், தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ OD ஈக்குவல் டு 12/2 which is equal to 6 centimeter. So OD ஓட length வந்து 6 centimeter அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வந்து இந்த triangle ஓட length பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த triangle வந்து எதுனா part of the sector ஓடது. இது வந்து circle ஓட center point O. இது வந்து நான் D னு மார்க் பண்ணிருக்கேன். இது A, இது B. இப்போ இது 90 டிகிரின்னு தெரியும், ஏன்னா நம்ம பெர்பெண்டிகுலர் வரைஞ்சனால. அதே மாதிரி பைசெக்ட் ஆகும்போது 60-60ன்னு நம்மளுக்கு பிரியும். அதே மாதிரி இது 30 டிகிரினும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது 12 சென்டிமீட்டர், இது வந்து ரேடியஸ். இப்போ OD வந்து நான் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த BD, இந்த லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா cos 30 எடுக்க போறேன். cos 30 degree equal to adjacent by hypotenuse. அப்போ DB by OB ன்னு நம்மளுக்கு வரும். இப்போ cos 30 வந்து √3/2 which is equal to DB வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். OB ஓட length வந்து 12 ன்னு தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது DB equal to √3 into 12/2 which is equal to 6√3. இப்போ எனக்கு வந்து இந்த length வந்து தெரிஞ்சிருச்சு, that is DB ஓட length வந்து 6√3 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ AD ஓட length வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம AD plus DB is equal to AB அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். So AB equal to AD plus DB. அப்போ அதே மாதிரி பைசெக்ட் ஆகும்போது ஈக்குவலா வந்து இருக்கும். So 6√3 plus 6√3 which is equal to 12√3. So நம்ம AB ஓட length வந்து 12√3. இப்போ வந்து நான் area of the triangle formula substitute பண்ண போறேன். Area of triangle OAB equal to half into AB into OD. அப்போ half into AB ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் 12√3. OD வந்து 6 ன்னு தெரியும். 2 1s are, இது 2 3s are. அப்போ நம்மளுக்கு 36√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். நம்மளுக்கு கொஷின்லேயே வந்து √3 ஓட வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 36 into 1.73 பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 62.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் தான் எனக்கு வேணும். ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் APB ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார் OAPB மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB. இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், தட் இஸ் 150.72 மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது 62.28. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு 88.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம இந்த ஏரியா ஆஃப் செக்மெண்ட் வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம சால்வ் பண்ணது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா இன்னொரு மெத்தடும் இருக்கு. நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா area of
triangle OAB equal to r square sin theta by 2 into cos theta by 2. நம்ம theta ஓட வேல்யூ more than 90 இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு 120/2 வரும். தட் இஸ் sin 60 ஆயிடும். அதே மாதிரி cos 120/2 வரும். தட் இஸ் cos 60 மாறிடும். இதை தான் வந்து நம்ம அங்க தனித்தனியா பிரிச்சு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்றோம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இது பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு கிடைக்கும். நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஆர் ஸ்கொயர் வந்து 12 into 12 into sin 120/2 into cos 120/2. That is 12 into 12 into sin 60 into cos 60. இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 12 into 12 into sin 60 வந்து √3/2. அதே மாதிரி cos 60 வந்து 1/2. இப்போ இது 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். 2 6r. அதே மாதிரி இதுவும் 2 6r. இப்போ வந்து நம்மளுக்கு 36 6 6r 36 √3. That is 36 into 1.732 which is equal to 62.28 centimeter square. So இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ரெண்டு மெத்தட்ல பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட தீட்டா வேல்யூ மோர் தேன் 90 இருக்கும் போது. ஏன்னா நம்மளுக்கு டேபிளில் 90 வரைக்கும் தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி sin 30 cos 30 தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half into AB into OD இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் பண்ணலாம். ரெண்டு மெத்தடுமே வந்து நம்மளுக்கு கரெக்டு தான். எது வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ தீட்டா வேல்யூ கிவனா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து half r square sin theta. அதே மாதிரி r square sin theta by 2 into cos theta by 2. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா theta வேல்யூ 0லேருந்து 90 டிகிரிக்குள்ள இருக்கும் போது. இது வந்து theta வேல்யூ மோர் தேன் 90 இருக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். theta வேல்யூ நாட் given அப்படின்னு இருக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா half into base into height. இது வந்து only for the triangle part. Only for triangle part. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.